அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர், மனித உரிமைகள் சாசனம். லாஸ்ட் செஷனில் 10வது ஆர்டிக்கிள் வரைக்கும் பார்த்தோம். எல்லோரும் திரும்ப படித்தாச்சா? அதில் இருக்க முக்கியமான விஷயங்கள் என்ன சொல்ல வராங்க எல்லாமே படிச்சிங்களா? ஸோ இப்போ இந்த ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டரில் நம்ம 10th ஆர்டிக்கிள் வரைக்கும் பார்த்துருக்கோம். 11th ஆர்டிக்கிள்லேருந்து என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஆர்டிக்கிள் நம்பர் 11, everyone charged with a penal offence has the right to be presumed innocent until proved guilty. So இது நம்மளோட ஐபிசி சட்டத்தில் இருக்கும். Everyone has the right to be presumed innocent until proved guilty. ஒருத்தருடைய குற்றம் நிரூபிக்கப்படும் வரை அவர் யார்? நிரபராதி. According to law in a public trial at which he has had all the guarantees necessary for his defense. அவரை பாதுகாத்துக்கிறதுக்கு அவரால் என்னென்ன முடியுமோ என்ன செய்யலாம், எல்லா நடவடிக்கைகளுமே எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் ஆர்டிக்கிள் 11ல் இருக்குது. ஸோ ஆர்டிக்கிள் 11ல் இன்னொரு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. No one shall be held guilty of penal offence or account of any act or omission which did not constitute a penal offence under national or international law. ஸோ நேஷ்னல் லாலே, ஒரு நாட்டினுடைய சட்டத்திலேயோ இல்லைனா ஒரு இன்டர்நேஷ்னல் சட்டத்திலேயோ இது பீனல் அஃபென்ஸாகவே கொடுக்கப்படலை, ஒரு பிரச்சனையாகவே ஒரு குற்றமாகவே கொடுக்கப்படலை. ஆனால் அதுக்காக உங்கள் மேலே ஒரு கில்ட்டினஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அட் த டைம் வென் இட் வாஸ் கமிட்டட், அது பண்ணும்போது ஓகே, நீங்கள் அந்த தப்பு செய்யும் பொழுது அது வந்து என்ன செய்யலை, அந்த நாட்டில் தண்டனையாக இல்லை, தண்டனைக்குரிய பிரச்சனையாக இல்லை. நீங்கள் அந்த தப்பை செய்யும் பொழுது, ஸோ இது ப்ரோஸ்பெக்டிவ் ரெட்ரோஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லி படிப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், இந்த சட்டம் வந்து முன்னாடியிலேருந்தே அதுக்கு அமலில் இருக்கா, இல்லை நான் தப்பு செஞ்சதுக்கப்புறம் அமலுக்கு வருதா அப்படிங்கிறத பொறுத்தது. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் இஸ் நாட் அ penal offense under the national or international law at the time when it is committed. At the time when it was committed. ரொம்ப முக்கியமாக நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கக்கூடிய வார்த்தை இதெல்லாம். Nor shall a heavier penalty be imposed than that the one was applicable at the time of penal offense was committed. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து என்ன செய்ய முடியாது, பெரிய அளவில் தண்டனையெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் அதுக்கான சட்டத்தை உருவாக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் அவர் ஒரு குற்றம் செய்கிறாருன்னா அப்போ அந்த குற்றம் வந்து உங்கள் நாட்டினுடைய சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றம் கிடையாது. அப்போ அதுக்கு என்ன செய்யக்கூடாது, தண்டனை கொடுக்கக்கூடாது. அடுத்தது ஆர்டிக்கிள் 12, no one shall be subjected to arbitrary interference with his privacy, family, home or correspondence, nor to attacks upon his honor and reputation. Everyone has the right to the protection of law against such interference or attacks. ஸோ எல்லாருக்குமே என்ன உண்டு, ஒரு தனி உரிமை, அதாவது ப்ரைவசி, எனக்கான தனி உரிமை. நான் என்னோட ப்ரைவசி, நம்ம ப்ரைவசி தான் சொல்லுவோம் அந்த வார்த்தையை. ஸோ ப்ரைவசி, எனக்கான ப்ரைவசி, எனக்கான குடும்பம், எனக்கான கடித பரிமாற்றம், இதிலெல்லாம் என்ன செய்ய முடியாது. அதாவது இப்போது நம்மளோட பர்சனல் விஷயங்கள் லைக் வாட்ஸ்அப் மெசேஜஸ், அந்த மாதிரி தன்னிச்சையான குறுக்கீடு அல்லது அவரது மரியாதை மற்றும் நற்பெயர் மீதான தாக்குதல்களுக்கு உட்படுத்தப்படக்கூடாது. ஸோ அவங்கள உட்படுத்தப்படக்கூடாதுங்கிறது தான் இங்கே ஆர்டிக்கிளில் சொல்லியிருக்க ஒரு விஷயம். அத்தகைய தலையீடு அல்லது தாக்குதல்களுக்கு எதிராக சட்டத்தின் பாதுகாப்பிற்கு முன் அனைவருக்கும் உரிமை உண்டு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு என்ன உண்டு, ப்ரொடெக்ஷன் ஆஃப் ப்ரைவசி. ப்ரொடெக்ஷன் ஆஃப் ப்ரைவசிங்கிற ஒரு விஷயம் உண்டு. நம்மளுக்கு தெரியாமல் நம்மளோட பர்சனல் கால்ஸையோ நம்மளோட பர்சனல் மெசேஜஸையோ யாரும் என்ன செய்யக்கூடாது, ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணி அதை பயன்படுத்தி அவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா அது அஃபென்ஸ் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆர்டிக்கிள் 13, everyone has the right to freedom of movement and residence within the borders of each state. Within the borders of each state. நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் எந்த ஆர்டிக்கிளில் வருது ஞாபகம் வருதா? Everyone has the right to freedom of movement and residence within the borders of each state. Right to freedom of movement எந்த ஆர்டிக்கிளில் வருது? ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட் ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கிள். அது ஒன் ஆஃப் த குரூப் ஆஃப் ஆர்டிக்கிள் இருக்கும், அதில் ஒன் ஆஃப் த ஆர்டிக்கிள். எத்தனாவது ஆர்டிக்கிள்?
ஆர்டிகிள் 19. எஸ், ஆர்டிகிள் 19ல இருந்து இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிகிள் தான் இது. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட் இன்சைடு தி கண்ட்ரி அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க, இன்சைடு தி கண்ட்ரி. சரி, அடுத்த இதுக்கு போகலாம். எவ்ரி ஒன் ஹேஸ் த ரைட் டு லீவ் எனி கண்ட்ரி இன்க்ளூடிங் ஹிஸ் ஓன். அவரோட சொந்த கண்ட்ரியாகவே இருந்தாலும் என்ன செய்யலாம், வெளியே போகலாம். அண்ட் டு ரிட்டர்ன் டு ஹிஸ் கண்ட்ரி. ஸோ எங்கே வேணால் போகலாம், வரலாம். இது நம்ம கண்ட்ரியில் எந்த ஆர்டிக்கிளில் இருக்குது? எவ்ரி ஒன் ஹேஸ் த ரைட் டு லீவ் எனி கண்ட்ரி. இதில் ஒரு பாப்புலரான கேஸ் கூட இருக்குது. என்ன கேஸ்? சரி, முதல்ல என்ன ஆர்டிக்கிள்னு ஞாபகம் வருதா? அதான் மேலே சொல்லிட்டீங்களா, ஆர்டிகிள் 19. நோ, ஆர்டிகிள் 19 டாக்ஸ் அபவுட் த ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட் இன்சைட் தி கண்ட்ரி. திஸ் ஆர்டிகிள் 21 talks about the freedom of movement towards the whole world. So everyone has the right to leave any country. எங்கே வேணால் போகலாம், சுதந்திரமாக இருக்கலாம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ரைட் டு லிவ் வித் ஃப்ரீடம் அண்ட் லிபர்ட்டி அப்படிங்கிற அந்த ஆர்டிகிள் 21ல் வரக்கூடியது. ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷனில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கேஸ் எது? கண்டிப்பாக அந்த கேஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சு படிங்க. மெயின்ஸ் எக்ஸாமில் எழுதுறதுக்கு தேவைப்படும். குரூப் 1 குரூப் 2 தேர்வுகள்லாம் வந்துட்டு இப்போது நல்ல கடினமாக இருக்குது தேர்வு முறைகள்லாம். அதனால நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட படிக்கணும். சரியா? எந்த கேஸ் ஞாபகம் வந்துருச்சா? எஸ், மேனகா காந்தி கேஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு இதுலேயும் ஏதாவது இருக்கக்கூடிய கேஸ் எல்லாம் என்ன செய்துக்கோங்க, அப்பப்போ ஞாபகம் வரும்போது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ ஈஸியாக நமக்கு வந்து அப்சர்வ் ஆகிடும். சரியா? ஸோ அந்த மாதிரி மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, ஸோ இந்த ஆர்டிகிள் 13க்கு வரலாம். ஆர்டிகிள் 13 வந்து என்ன சொல்கிறாங்க, எவ்ரி ஒன் ஹேஸ் த ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட். அதுதான். ஸோ ரெண்டு விஷயம், ஒன்று இன்சைட் த ஸ்டேட், இன்னொன்று த்ரூ அவுட் த வேர்ல்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆர்டிகிள் போகலாம். ஆர்டிகிள் 14. எவ்ரி ஒன் ஹேஸ் த ரைட் டு சீக் அண்ட் டு என்ஜாய் இன் அதர் கண்ட்ரீஸ் asylum for persecution. This right may not be invoked in the case of prosecutions genuinely arising from non-political crimes or from acts contrary to the purposes and principles of the United Nations. So அரசியல் சாராத குற்றங்கள் அல்லது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நோக்கங்கள் மற்றும் கொள்கைகளுக்கு முரணான செயல்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அப்போது இந்த உரிமை பயன்படுத்தப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது யுனைடெட் நேஷன்ஸ் மூலமாக உருவாகக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அப்போது இந்த ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர் என்ன செய்யாது, வேலை செய்யாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆர்டிகிள் 15. எவ்ரி ஒன் ஹேஸ் த ரைட் டு அ நேஷ்னாலிட்டி. No one shall be arbitrarily deprived of his nationality nor denied the right to change his nationality. ஸோ ஒவ்வொருத்தருக்குமே ஒரு தேசிய உரிமைன்னு உண்டு. அவர் ஏதாவது ஒரு நாட்டினுடைய பிரஜையாக இருக்கணும், இருக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. அப்படி தன்னிச்சையாக அவருடைய தேசிய உரிமையை இழக்கவோ மாற்றவோ விரும்பினால் அதை அந்த நாடு மறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகே, அடுத்தது ஆர்டிகிள் 16 போகலாம். men and women of full age without any limitation due to race, nationality or religion have the right to marry and to found a family. They are entitled to equal rights as to marriage, during marriage and at its dissolution. ஸோ எப்படி ஒருத்தவங்க வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ், முழு உரிமையும் ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததுக்கப்புறம் எந்த ஜாதி மதம் இனம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு உரிமை இருக்கோ, அதே மாதிரி அண்ட் அட் இட்ஸ் டெசல்யூஷன், பிரிந்து செல்வதற்கும் உரிமை இருக்குது. அவங்கவுங்க இஷ்டம், வாழ்கிறது அவங்களோட இஷ்டம், பிரியறது அவங்களோட இஷ்டம் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. மேரேஜ் ஷால் பி என்டர்ட் இன்டு ஒன்லி வித் த ஃப்ரீ அண்ட் ஃபுல் கன்சென்ட் ஆஃப் த இன்டெண்டிங் ஸ்பௌசஸ். ஸோ இருவருக்கும் மனம் ஒப்புதலோட முழு சம்மதத்தோட மட்டுமே திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறது இந்த ஆர்டிக்கிளில் இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து உள்ளே இருக்கும். அதாவது ஆர்டிக்கிள் 377, 397 அந்த மாதிரி போனீங்கன்னா அங்கெல்லாம் இருக்கும். ஓகே, ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர் அதில் ஆர்டிக்கிள் 17 என்ன சொல்கிறாங்க, எவ்ரி ஒன் ஹேஸ் த ரைட் டு ஓன் ப்ராப்பர்ட்டி அலோன் ஆஸ் வெல் ஆஸ் அன் அசோசியேஷன் வித் அதர்ஸ். ரைட் டு ப்ராப்பர்ட்டி பற்றி எந்த ஆர்டிக்கிள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ஆர்டிக்கிள் 300A in the Indian Constitution. எஸ். ஸோ நோ ஒன் ஷால் பி ஆர்பிட்ரரிலி டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி. சொத்துரிமை உண்டு அப்படிங்கிறது எங்கேயும் வச்சுருக்காங்க,
உலக ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர் சாசனத்துலேயும் வச்சுட்டாங்க, வேர்ல்டு ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர்லேயும். ஓகே, அடுத்து ஆர்டிகிள் 18, எவ்ரி ஒன் ஹேஸ் த ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் தாட், கன்சைன்ஸ் அண்ட் ரிலீஜியன். This right includes freedom to change his religion or belief and freedom either alone or in community with others and in public or private to manifest his religion or belief in teaching, practice, worship and observance. So இதுவும் நம்ம கண்ட்ரியில் இருக்கா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில். ஆர்டிகிள் 25 இருந்து ஒரு 4 ஆர்டிக்கிள் ஃபார் ரிலீஜியன், ஃப்ரீடம் ஆஃப் தாட், கன்சைன்ஸ் அண்ட் ரிலீஜியன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டரோட இந்தியன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னென்ன வருதுங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன செய்யணும், இன்டர்ரிலேட் பண்ணி படித்தே ஆகணும். அடுத்தது ஆர்டிகிள் 19, எவ்ரி ஒன் ஹேஸ் த ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஒப்பீனியன் அண்ட் எக்ஸ்பிரஷன். இது நம்மளோட ஆர்டிகிள் 19 அங்கேயும் வரும், இங்கேயும் ஆர்டிகிள் 19 வந்திருக்கு. சூப்பர். ஸோ திஸ் ரைட் இன்க்ளூட்ஸ் ஃப்ரீடம் to hold opinions without interference and to seek, receive and impart information and ideas through any media and regardless of frontiers. ஸோ அதே விஷயந்தான், என்னோடய ஒப்பீனியன் சொல்கிறதுக்கும் என்னோடய எக்ஸ்ப்ரெஷனை வெளிப்படுத்துறதுக்கும் எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அதே மாதிரி எந்த மீடியா மூலமாகவும் எந்த ஒரு அமைப்புகள் மூலமாகவும் நான் என்ன செய்ய முடியும், என்னோட ஒப்பீனியன்ஸையும் எக்ஸ்ப்ரெஷன்ஸையும் வாங்குவதற்கும் கொடுப்பதற்கும் எனக்கு சுதந்திரம் இருக்குது. கருத்துக்களை கொடுப்பதற்கும் தகவல்களை பெறுவதற்கும் எனக்கு சுதந்திரம் இருக்குது அப்படிங்கிறது தான், ஒவ்வொரு மனிதனுக்கும் சுதந்திரம் இருக்குது அப்படிங்கிறது தான் ஆர்டிகிள் 19 சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆர்டிகிள் 20, எவ்ரி ஒன் ஹேஸ் த ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் பீஸ்ஃபுல் அசம்பிளி அண்ட் அசோசியேஷன். இதுவும் எதில் தான் இருக்குது நமக்கு, பீஸ்ஃபுல் அசம்பிளி, அமைதியான முறையில் ஒன்று கூடுவதற்கு அனைவருக்கும் சம உரிமை உண்டு என்பது எங்கே இருக்குது, ஆர்டிகிள் 19 ஒன் ஆஃப் த ஆர்டிக்கிளாக இருக்குது. ஞாபகம் வருதா? No one may be compelled to belong to an association. அதே மாதிரி எப்படி எல்லாருக்கும் ஒன்று கூடுவதற்கு சம உரிமை இருக்கிறதோ அதே போல் யாரும் சங்கத்தில் இருக்க விருப்பமில்லாத பட்சத்தில் இருக்க வேண்டும் என்று வற்புறுத்த கூடாது என்ற உரிமையும் உண்டு. ஸோ எனக்கு இஷ்டம் இல்லை, நீ கம்பல்சரி இருந்து தான் ஆகணும், முடியாது, என்னால் இருக்க முடியாது, எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற ஒரு உரிமையும் இருக்குது ஆர்டிகிள் 20. ஸோ ஆர்டிகிள் 21, everyone has the right to take part in the government of his country directly or through freely chosen representatives. ஸோ ஒருவருவருக்கும் தங்களுடைய நாட்டினுடைய அரசாங்கத்தில் நேரடியாகவோ அல்லது தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலமாகவோ பங்கு பெற முழு உரிமையும் உண்டு. ஸோ குறிப்பாக நம்மளை மாதிரி டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் அது ஒரு மனிதனுடைய உரிமையாகவே கருதப்படுகிறது. எவ்ரி ஒன் ஹேஸ் த ரைட் டு ஈக்குவல் ஆக்சஸ் டு பப்ளிக் சர்வீஸ் இன் ஹிஸ் கண்ட்ரி. ஒருவேளை பப்ளிக் சர்வீஸ் ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டா, மிலிட்ரி இல்லைனா அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீசஸ், இந்த மாதிரி எந்த சர்வீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் அதுக்கு ஒருத்தருக்கும் உரிமை உண்டு, மறுக்கப்படக்கூடாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் தேர் இஸ் அ ப்ராப்பர் வேலிட் ரீசன். The will of the people shall be the basis of the authority of government. This will shall be expressed in periodic and genuine elections which shall be by universal and equal suffrage and shall be held by secret vote or by equal and free voting procedure. ஸோ அதோட எப்படியெல்லாம் வந்துட்டு அந்த ஒரு மனிதனை வந்து கவர்மெண்ட்டுக்குள்ளே செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ திங்க் அது ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க போதும். அடுத்தது ஆர்டிகிள் 22, எவ்ரி ஒன் ஆஸ் அ மெம்பர் ஆஃப் சொசைட்டி ஹேஸ் த ரைட் டு சோஷியல் செக்யூரிட்டி. இதை நம்ம அங்கே ஆரம்பத்தில் என்னென்ன உரிமைகள் அப்படிங்கிறதுல முதல் உரிமையாக பார்த்துருப்போம், சோஷியல் செக்யூரிட்டி, அண்ட் இஸ் என்டைட்டில் டு ரியலைசேஷன் த்ரூ நேஷனல் எஃபர்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் அண்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் த ஆர்கனைசேஷன் அண்ட் ரிசோர்ஸஸ் ஆஃப் ஈச் ஸ்டேட் ஆஃப் த எக்கனாமிக், சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ் இன்டிஸ்பென்சபிள் ஃபார் ஹிஸ் டிக்னிட்டி அண்ட் த ஃப்ரீ டெவலப்மெண்ட் ஆஃப் ஹிஸ் பர்சனாலிட்டி. ஒன்றும் இல்லை, என்னோட கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதுக்கும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கும் அதற்கு ஏற்ப நான் வாழ்வதற்கும் என்னை சுற்றி இருக்கக்கூடிய வளங்களை அனுபவிப்பதற்கும் எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அவ்வளோதான். அடுத்தது ஆர்டிகிள் 23, everyone has the right to work to free choice of employment to just and favorable conditions of work and to protection against unemployment. ஸோ ஆர்டிகிள் 15 16 கலந்து கட்டின மாதிரியானது, அதாவது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகிள் 15 16 சேர்த்துருக்கு. எவ்ரி ஒன் விதவுட் எனி டிஸ்கிரிமினேஷன் ஹேஸ் த ரைட் டு ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். இது எங்கே இருக்குது நமக்கு? எஸ், டிபிஎஸ்பியில் இருக்குது. இது இன்னும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு நமக்கு வரலை. ஸோ டிபிஎஸ்பி எப்போ முழுமை அடையுதோ அப்போ என்னவா வந்துடும், அது ஃபண்டமெண்டல் ரைட்டாக வந்துடும். ஸோ இது வரைக்கும் நம்ம கண்ட்ரியில் 100% அச்சீவ் பண்ண டிபிஎஸ்பி எது? எஜுகேஷன், ஆர்டிகிள் 21A.
ஸோ அந்த 21 ஏங்கிறது என்னது, டிபிஎஸ்பியை தூக்கி கொண்டு வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, சக்ஸஸ்ஃபுல் 100% சக்ஸஸ்ஃபுல் டிபிஎஸ்பியை தூக்கி கொண்டு வந்து ஆர்டிகல் 21 ஏவாக வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே புதுசாக ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க, சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ எவ்ரி ஒன் ஹூ ஹேஸ் த ரைட் டு ஜஸ்ட் அண்ட் ஃபேவரபிள் ரெம்யூனரேஷன் என்ஷூரிங் ஃபார் ஹிம்செல்ஃப் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் வர்தி ஆஃப் ஹியூமன் டிக்னிட்டி அண்ட் சப்ளிமெண்டட் இஃப் நெசசரி பை அதர் மீன்ஸ் ஆஃப் சோஷியல் ப்ரொடெக்ஷன். அதே தான். ஸோ எனக்கு நான் நினைக்கிற சம்பளத்தில் எனக்கு தேவையான ரெம்யூனரேஷன் கிடைக்கிறதுக்கு, அதில் வாழ்கிறதுக்கு, அதில் வேலை செய்கிறதுக்கு, ஒரு மரியாதையோடு வாழ்கிறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டிகல் 23 பொறுத்தளவுக்கு எம்ப்ளாய்மெண்ட் பற்றி பேசுகிறாங்க. Article 24, everyone has the right to rest and leisure, including reasonable limitation of working hours and periodic holidays with pay. இதுவும் நமக்கு எதில் இருக்குது, டிபிஎஸ்பியில் இருக்குது. ஓகேவா? அதாவது ஒரு தனி மனிதனுடைய லெஷர் பீரியட் அண்ட் ஒர்க்கிங் டைம் இது எல்லாத்தையுமே பற்றி எதில் சொல்லியிருக்காங்க, லிபரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிபிஎஸ்பியில் இருக்குது. சரியா? அடுத்தது ஆர்டிகல் 25, எவ்ரி ஒன் ஹேஸ் த ரைட் டு அ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அடிக்வேட் ஃபார் த ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் ஆஃப் ஹிம்செல்ஃப் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி, including food, clothing, housing and medical care and necessary social services, and the right to security in the event of unemployment, sickness, disability, widowhood, old age or other lack of livelihood in circumstances beyond this control. ஸோ இந்த ஆர்டிக்கிளை பார்த்த வரைக்கும் நம்ம கண்ட்ரி வந்து இதில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கண்டிப்பாக இந்த பேசிக்கான நெசசிட்டிஸ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு நிறைய திட்டங்கள் போட்டிருக்காங்க. அதே மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் சிச்சுவேஷன், ஸோ ரீசெண்டாக நடந்த ஒரு எதிர்பாராத அன்எம்ப்ளாய்மெண்ட் சிச்சுவேஷன், சிக்னஸ், டிசபிலிட்டியில் கூட கவர்மெண்ட் வந்து என்ன செஞ்சாங்க, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க, நிறைய ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க, நிறைய மானிட்டரி சப்போர்ட்ஸ் கூட கொடுத்தாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி உரிமைகள் வந்து ஒரு மனிதனுக்கு உண்டு. இந்த மாதிரி சூழ்நிலைகள்லையும் எல்லாத்தையும் தாண்டி உயிர் வாழ்கிறதுக்கான உரிமை இருக்குது. மதர்ஹுட் அண்ட் சைல்டுஹுட் ஆர் என்டைட்டில்டு டு ஸ்பெஷல் கேர் அண்ட் அசிஸ்டன்ஸ். ஸோ அதனால தான் நமக்கு என்ன செய்கிறாங்க, விமன் அண்ட் சில்ட்ரனை பேஸ் பண்ணி, அதுலேயும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்களையும் குழந்தைகளையும் கணக்கு பண்ணியே என்ன செய்வாங்க, நிறைய ஸ்கீம்ஸ் வந்து உருவாக்குவாங்க. ஸோ ஆல் சில்ட்ரன் வெதர் பார்ன் இன் ஆர் அவுட் ஆஃப் வெட்லாக் ஷால் என்ஜாய் த சேம் சோஷியல் ப்ரொடெக்ஷன். ஸோ பிறந்துட்டாலும் சரி, அவங்க பிறக்கிற சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அதாவது வயிற்றுக்குள்ளே இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இதே சோஷியல் ப்ரொடெக்ஷன் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது ஆர்டிகல் 26 வந்து இட் இஸ் ஆல்சோ டாக்கிங் அபவுட் த எஜுகேஷன். ஒரு கொஞ்சம் பெரிய ஆர்டிகல்னே சொல்லலாம். ஸோ இதில் வந்து நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆர்டிகிள் என்னது மிக்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லுங்கள், என்னது கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லுங்கள். எஸ், fundamental duty. Parents have a prior right to choose the kind of education that shall be given to their children. ஸோ இங்கே வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, பேரண்ட்ஸுக்கு முழு உரிமையும் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கண்ட்ரியில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அது ஒவ்வொரு பெற்றோர்களின் தலையாய கடமைன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எஜுகேஷன் ஷால் பி டைரக்டட் டு த ஃபுல் டெவலப்மெண்ட் ஆஃப் த ஹியூமன் பர்சனாலிட்டி அண்ட் டு ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம்ஸ். ஸோ எல்லாருக்குமே அது என்னது, ஒரு ஃபண்டமெண்டல் ஃப்ரீடமை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் ரெஸ்பெக்ட், தன்னுடைய சுயமரியாதையை பலமாக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி கல்வியை பார்க்குறாங்க. ஸோ இந்த ஆர்டிகல் 26 இஸ் டாக்கிங் அபவுட் த எஜுகேஷன் கம்ப்ளீட்லி. இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. அடுத்தது ஆர்டிகல் 27, everyone has the right freely to participate in the cultural life of the community, to enjoy the arts and share in scientific advancement and its benefits. இது வந்து கல்ச்சுரல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கல்ச்சுரல் ரைட்ஸ், என்னுடைய கலாச்சாரத்தை, எங்கள் கம்யூனிட்டியோட கலாச்சாரத்தை, எங்களுடைய நாட்டினுடைய கலாச்சாரத்தை, எங்கள் மாநிலத்தினுடைய கலாச்சாரத்தை என்ஜாய் பண்ணுறதுக்கும், அதை ஷேர் பண்ணுறதுக்கும், அதில் முன்னேற்றங்களை ஏற்படுத்துறதுக்கும், அதனுடைய பலன்களை அனுபவிப்பதற்கும் எங்களுக்கு உரிமை உண்டு. Everyone has the right to protection of the moral and material interest resulting from any scientific, literary or artistic production of which he is the author. So ஒரு ஆத்தர், ஒரு ஆசிரியர், ஒரு புத்தக ஆசிரியர் இருக்காருன்னா அவருக்கு என்னென்ன உரிமைகள்லாம் உண்டுன்னா, அதை எங்கே வேணால் ஒரு லிட்ரரியாவோ இல்லைன்னா ஒரு ஆர்டிஸ்டிக் ப்ரொடக்ஷனாவோ இல்லை ஒரு சயின்டிஃபிக் ப்ரொடக்ஷனாவோ எழுதுறதுக்கு அவருக்கு முழு உரிமையும் உண்டு. நீங்கள் இதை எழுதணும், நீங்கள் இதை எழுதக்கூடாது அப்படிங்கிற எந்த விதமான பாகுபாடும் கொடுக்க முடியாது. ஆர்டிகிள் 28, everyone is entitled to a social and international order in which the rights and freedoms set forth in this declaration can be fully realized.
ஸோ இப்போ முடிய போகிற சூழ்நிலை வந்துருச்சு இல்லையா அந்த சார்ட்டர் வந்து, அதனால் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை முழுமையாக உணரக்கூடிய ஒரு சமூக மற்றும் சர்வதேச ஒழுங்கிற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு அப்படின்னு ஒரு எண்ட் நோட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆர்டிகல் 29. ஸோ எவ்ரி ஒன் ஹேஸ் டியூட்டிஸ் டு த கம்யூனிட்டி இன் விச் அலோன் த ஃப்ரீ அண்ட் ஃபுல் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹிஸ் பர்சனாலிட்டி இஸ் பாசிபிள். ஸோ தன்னுடைய சமூகத்தினுடைய கடமைகள், அதில் இருக்கக்கூடிய சுதந்திரம், அதனுடைய வளர்ச்சி எல்லாத்தையுமே என்ன செய்ய முடியும், அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு அதை உணர்வதற்கும் வெளிப்படுத்துவதற்கும் எல்லா உரிமையும் உண்டு. ஆர்டிகல் 30 இதுதான் எண்ட் நோட்டு, கடைசி ஆர்டிக்கல் இல்லையா. இந்த கடைசி ஆர்டிக்கலில் என்ன சொல்கிறாங்க, நத்திங் இன் திஸ் டிக்ளரேஷன் மே பி இன்டர்பிரட்டட் ஆஸ் இம்ப்ளைங் ஃபார் எனி ஸ்டேட், குரூப் ஆர் பர்சன் any right to engage in any activity or to perform any act aimed at the destruction of any of the rights and freedoms set forth in. ஸோ இதில் வந்து நாங்கள் என்ன சொல்லியிருக்கோன்னா, எந்த ஒரு மாநிலமும் குழுவும் அல்லது தனிநபரும் எந்த செயலிலும் ஈடுபடுவதற்கும் அல்லது இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை அளிக்கும் நோக்கில் எந்த ஒரு செயலை செய்வதற்கும் எந்த உரிமையும் இல்லை. ஸோ இதை வச்சு எங்களுக்கு இந்த உரிமை இருக்குன்னு சொல்லி அதை வச்சு இன்னொரு உரிமையை என்ன செய்யக்கூடாது, நீங்கள் அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெவர் ஒன் ஆர்டிக்கல் ஒன் ரைட் cannot deprive another. ஒரு உரிமையானது இன்னொரு உரிமையை அழிக்கக்கூடாது. அதுதான் இந்த ஆர்டிக்கிள் 30 சொல்லியிருக்காங்க. சரியா. ஸோ நம்ம 30 ஆர்டிக்கிளும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம், இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர். அந்த ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டரில் அதாவது சாசனத்தில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சில இது பார்க்கலாம். த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கிராண்ட்ஸ், இந்திய அரசியலமைப்பு சாசனம் எத்தனை அடிப்படை உரிமைகளை வழங்குகிறது? ஆப்ஷன் ஏ 5 kinds of fundamental rights, 8 kinds of fundamental rights, 6 kinds of fundamental rights and 7 kinds of fundamental rights. நான் இதை நடத்தும் போதே இத்தனை வகைன்னு சொல்லியே சொன்னேன். சரி, ஃபஸ்ட்டு எத்தனை ஆர்டிக்கிள்லேருந்து எந்த ஆர்டிக்கிள் வரைக்கும் ஞாபகம் வருதா? The question is asking about the Indian Constitution grants. So constitutional grant இருக்கணும். If you considering DPSP, it is not right. ஸோ கிராண்ட் இருக்கணும் அப்படின்னா அப்போ அது ஃபண்டமெண்டல் ரைட்டாக தான் இருக்கணும். கான்ஸ்டியூஷனல் கிராண்ட் இருக்கணும்னா ஸோ எத்தனை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க? எஸ், 6 kind of fundamental rights. அடுத்த கேள்வி, the right to constitutional remedies is available to citizens of India under article dash. Right to constitutional remedies. What is mean by right to constitutional remedies? ஒருவேளை எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, கான்ஸ்டிடியூஷன் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு பேர் தான் கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடி. ஸோ கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிற ஒரு விஷயத்தில் எனக்கு பிரச்சனை, அது மூலமாக எனக்கு அது சார்ந்த பிரச்சனை ஒன்று எனக்கு இருக்குது. அப்போ அதுக்கான ரெமெடியை நான் எந்த வகையில் தேடணும்? கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடியாக தான் தேடணும். அது எந்த ஆர்டிக்கிளில் இருக்குது? ஆர்டிக்கிள் 32. எஸ், ஆர்டிக்கிள் 32. அடுத்த கேள்விக்கு போகலாமா? The ideals of liberty, equality and fraternity have been taken from which constitution? முதல்ல இது எந்த ஆர்டிக்கிள்னு சொல்லுங்கள். திரும்ப சொல்லியிருக்கேன் நான். எதுக்காக மேம் திரும்ப சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாக்க, நமக்கு அந்த விஷயத்தை திரும்ப வாசிக்கும் போது அது வேறு வகையில் வேறு இடங்களில் அதை ஞாபகப்படுத்தும் பொழுது இன்டர்லிங்க் ஆகி அது மறக்காமலே இருக்கும். சரியா. ஸோ ஐடியல்ஸ் ஆஃப் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி ஹாவ் பீன் டேக்கன் ஃப்ரம் விச் கான்ஸ்டிடியூஷன்? இந்த மாதிரி யோசனையெல்லாம் வர்றப்போ, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றப்போ சிம்பிளாக யோசிக்கணும். இதில் இருக்கிற கண்ட்ரியில் எந்த கண்ட்ரியில் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, பிரதர்ஹுட், ஃப்ரெட்டர்னிட்டி மீன்ஸ் பிரதர்ஹுட் எல்லாம் இருக்குது? யோசிங்க. அமெரிக்காவில் இருக்கா? அமெரிக்காவில் ஃப்ரீடம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு யோசிங்க. அடுத்து ரஷ்யாவில் இருக்கா? ரஷ்யா ஒரு சோஷியலிஸ்ட் கண்ட்ரி, கண்டிப்பாக அந்த வார்த்தையை நம்ம வந்து சொல்லவே முடியாது. ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷனா? இல்லை. ஆஸ்திரேலியாவில் வந்து ஈக்குவாலிட்டிங்கிற விஷயம் வராது, பட் அங்கே வந்து காமன்ஷிப்புங்கிற ஒரு விஷயம் வரும். ஸோ பொதுவான அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் அங்கே இருக்கும். அப்போது எந்த கண்ட்ரியிலேருந்து லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி எடுத்திருப்பாங்க?
ஃப்ரான்ஸ். ஸோ எல்லாருமே முதல்ல வந்துட்டு எங்கேயாவது போய் ஜாலியாக சுற்றிட்டு வரணும்னா இந்தியாவுக்குள்ளே கோவா, இந்தியாவுக்கு வெளியிலனா ஃப்ரான்ஸ் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இல்லையா. ஸோ ஜாலியாக போய் நல்லா சுற்றிட்டு வரணும். அதாவது இங்கே கோவானா வெளிநாட்டுக்கு போனால் எங்கே போகணும், ஃப்ரான்ஸுக்கு போகணுன்னு. ஸோ அப்போது அந்த ஃப்ரீடம் ஆஃப் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி எங்கே இருக்குது, ஃப்ரான்ஸில். ஸோ ஃப்ரெஞ்ச் கான்ஸ்டிடியூஷன். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் போகலாமா? விச் ஆர்டிக்கல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் என்ஷூர்ஸ் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா? ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு நமக்கு அந்த ஆரம்பிக்கிற இன்ட்ரடக்ஷன் ஆர்டிகல்ஸுக்கு அப்புறமா வரக்கூடிய முதல் ஆர்டிக்கல் இல்லையா, எந்தது, ஆர்டிக்கல் 14. இதெல்லாம் மறக்கவே கூடாது கண்டிப்பாக, இதெல்லாம் கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுருக்க வேண்டியது. அடுத்தது, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். த நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இஸ் நாட் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி. National Human Rights Commission is a statutory body. So not a constitutional body, it is a statutory body. So constitutional body na enna, statutory body na enna, இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், அதை இன்னொரு கிளாஸில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு நமக்கு ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டரில் இதோட ஆன்சர் என்ன, எஸ், both are same. The National Human Rights Commission is not a constitutional body, it is a statutory body formed out of as a result of a law. ஒரு சட்டம் உருவாக்கி அது மூலமாக என்ன செய்திருப்பாங்க, இந்த நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அமைச்சிருப்பாங்க. சரி, இன்றைக்கி இந்த ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர் பாகம் வந்து நம்ம படித்து முடிச்சாச்சு இல்லையா, 2 செஷனில் பார்த்துருக்கோம் இதை. சரி, இதில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் புரிஞ்சிருக்கு, புரியாததை ரிப்பீட் பாருங்கள் மறுபடி. இன்னும் வேறு சில, இன்னும் புரியலையா, வேறு சில உதாரணங்கள் ஏதாவது தேடி பாருங்கள். சரியா? ஆனால் ஐயோ இது புரியலை அப்படின்னு சொல்லி விட்டுட்டு மட்டும் போகாதீங்க. இட்ஸ் ஜஸ்ட் வேர்ட்ஸுங்க. இங்கிலீஷில் இருக்குது, தமிழில் இருக்குது, அவ்வளோதான். மொழி அவ்வளோதானே. அது 2-3 தடவை வாசித்தா புரிஞ்சிட போது திரும்ப என்ன செய்யுங்க, புரியாத விஷயங்களை 2-3 தடவையாக வேறு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்து வாசித்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும். நல்லா படிங்க. ஆல் த வெரி பெஸ்ட். ஸ்டே ஃபோக்கஸ்ட். லவ் யுவர் சப்ஜெக்ட். படிச்சுட்டே இருங்க, ரெஸ்ட்டும் கொடுங்க அதே டைமில். டேக் கேர். ஆல் த வெரி பெஸ்ட். இன்னொரு கிளாஸில் வேறு ஒரு செஷன் மூலமாக நம்ம சந்திப்போம்.